Hi friends, welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஏன்னா குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு நம்ம சிக்கன் சில்லி எப்படி ரெடி பண்றதாங்க பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா கடையில வாங்கின மசாலா எதுவுமே இல்லாம வீட்லயே வந்து இதுக்குன்னு வந்து மசாலா ரெடி பண்ணி இன்னைக்கு நம்ம வந்து இந்த சிக்கன் சில்லி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சிக்கன் இந்த 65 இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறேங்க. இந்த மாதிரி உங்களுக்கு புதுவிதமான ரெசிபிகள் வேணும்னா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சிக்கன் சில்லி செய்கிறதுக்கு மெயினாக தேவை சிக்கனுங்க. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1/2 கிலோ வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த 1/2 கிலோவில் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோங்க. இப்போ இந்த சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சத்தூள் போட்டுட்டு நான் 3 வாட்டி நல்லா தண்ணியில் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் சில்லி செய்கிறதுக்கு மெயினாக தேவை மசாலாங்க. ஸோ அந்த மசாலாவை நம்ம எப்படி வீட்டிலே வந்து ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு இஞ்சி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி போட்டதுக்கு அப்புறமா இது கூட வந்துட்டு நம்ம பூண்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன கட்டி பூண்டுனா ஒரு கட்டி வந்து நீங்கள் போடலாம். நான் வந்து ஒரு 15 பூண்டு பற்கள் வந்து நான் வந்து எடுத்திருக்கேங்க. இப்போ இஞ்சியும் பூண்டும் வந்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது போட்டதுக்கு அப்புறமா இது கூட வந்துட்டு நம்ம ஜீரகம் வந்து ஆட் பண்ண போகிறோங்க. ஜீரகம் பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு ஜீரகம் வந்து ஆட் பண்ணுறேன். அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து ஆட் பண்ணுறேங்க. இப்போ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டுமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ மிளகும் போட்டாச்சு. இப்போ இது கூட வந்து காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் வந்து ஆட் பண்ண போகிறோங்க. வரமிளகாய் பார்த்திங்கன்னா நான் எனக்கு ஒரு வரமிளகாய் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் காரமானது, அதனால் நான் வந்துட்டு ஒரு வரமிளகாய் வந்து ஆட் பண்ணுறேங்க. அடுத்தது இது கூட வந்துட்டு கலருக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வரமிளகாய் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அடுத்து இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இதை நம்ம வந்துட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்துட்டு ரொம்ப தண்ணி விடக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது கூடயே வந்துட்டு இதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ கல் உப்பு வந்து இது கூடயே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இப்படி வந்து இந்த பதத்தில் வந்து இருக்கணும். இப்போ வந்துட்டு நமக்கு பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ சிக்கன் வந்து இதில் தான் நம்ம ஊற வைக்க போகிறோம். அதனால் வந்துட்டு இந்த ஒரு பவுலில் வந்துட்டு இப்போ அரைச்ச அந்த மசாலாவை வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது இது கூட பார்த்திங்க அப்படின்னா எக் வந்து ஆட் பண்ண போகிறேங்க. ஸோ எக் ஆட் பண்ணும் போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால தான் எக் ஆட் பண்ணுறோம். ஒரு எக் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்கும் வந்துட்டு இது கூட வந்துட்டு ஆட் பண்ணிட்டோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சில்லி பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரணும். ஸோ கிறிஸ்பியாக வர்றதுக்காக இது கூட நம்ம வந்துட்டு பச்சரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. அதே மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணுறேங்க. ஏன்னா எண்ணெய் வந்து குடிக்காமல் இருக்கும், அதுக்காக. இப்போ பச்சரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ டேஸ்ட்டை பார்த்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளிப்பு சுவைக்காக இது கூட வந்துட்டு ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ 1/2 லெமன் வந்து போட்டிங்க அப்படின்னா போதும், கரெக்டாக இருக்கும், அந்த புளிப்பு சுவை வந்து கொடுக்குங்க. ஸோ அதனால் 1/2 லெமன் ஜூஸ் வந்து இது கூட நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வந்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோங்க. மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு தண்ணி பதம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட வந்துட்டு பச்சரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கெட்டியாயிரும். ஸோ நமக்கு வந்துட்டு தண்ணியாக வந்து இருக்காமல் இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு சில்லி போட்டு எடுக்கும்போது இந்த சிக்கன் மேலே வந்துட்டு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா கோட்டிங் ஆகி கரெக்டாக வந்திருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ பாருங்கள், நான் நல்லா வந்துட்டு பேஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் கெட்டி பதமாக வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பதத்தில் வந்து இருக்கணுங்க. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம சிக்கன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க.
சிக்கன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு கொட்டிடக்கூடாதுங்க. தண்ணி இல்லாமல் வந்துட்டு சிக்கன் வந்துட்டு இது பண்ணணும். ஏன்னா நம்ம கரெக்டான பதத்தில் வந்து மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து தண்ணி இல்லாமல் வெறும் சிக்கன் பீசஸ் மட்டும் நம்ம இது கூட வந்துட்டு ஆட் பண்ணுறோங்க. இப்போ இந்த மசாலாவில் எல்லாமே போட்டுட்டு நல்லா சிக்கன் கூட நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா நம்ம பெரட்டி விடணும். இப்போ பாருங்கள், ஒன்றோட ஒன்று நல்லா வந்துட்டு அந்த மசாலா வந்து சிக்கனோட எல்லா பகுதியிலையும் வந்து நல்லா கோட்டிங் ஆகிருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம நல்லா இதை வந்து பெரட்டி விடணுங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்படியே வந்துட்டு நம்ம வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour வந்துட்டு விட்டுடலாங்க. ஸோ 1/2 hour விடும் போது என்ன ஆகுனா சிக்கன் பீசஸில் எல்லாமே இந்த மசாலா எல்லாமே இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஜீரகம், மிளகு, சோம்பெல்லாம் போட்டுருக்கோம், நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இது ஒரு 1/2 hour வந்துட்டு அப்படியே ரெஸ்ட்டாக விட்டுடலாம். அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. அது வரைக்கும் இதை நம்ம ஒரு பிளேட் போட்டு நம்ம இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், இதை நான் ஒரு பிளேட் போட்டு நான் மூடி வச்சுறேன். 1/2 hour கழித்து இதை நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், 1/2 hour ஆகிடுச்சு. நான் வந்துட்டு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி நான் வந்து வச்சுருக்கேங்க. நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்குது. நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா போடணுங்க. ரொம்பவும் எண்ணெயோட ஹீட் வந்து ரொம்ப லோவாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது. கரெக்டாக வந்து மிதமான ஹீட்டில் வந்து இருக்கணும். நம்ம போட்டோன்னே வந்து பபிள்ஸ் வரணும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா நம்ம போட்டோன்னே என்ன ஆகுனா கருகி போயிடும். அதனால் வந்து மிதமான ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா நமக்கு பொன்னிறமாகவும் கிடைக்கும். நல்லா சிக்கன் வந்து நல்லா உள்ளே வந்து நல்லா குக் ஆகி நமக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க. ஸோ இது நல்லா வந்துட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நம்ம வந்துட்டு இந்த சிக்கன் பீசஸ் வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம இது கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த சிக்கன் சில்லி செய்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு மசாலா எல்லாமே தேடி அலைய வேண்டியதே இல்லை. ஸோ நம்ம நார்மலாக வந்துட்டு இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு, சோம்பு இதெல்லாம் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட நம்ம பார்த்திங்கன்னா ஃபுட் கலர்ஸ் எதுவுமே வந்து நம்ம ஆட் பண்ணல. நம்ம வந்துட்டு கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் தான். நீங்கள் அதுக்காக காஷ்மீரி மிளகாய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட மிளகாய் இல்லைங்கனால நான் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடரும் ஆப்ஷனல் தான், வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வரமிளகாய் மட்டும் போட்டு நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு நல்லா வந்து கிடச்சிருக்குதுங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா சிக்கனையும் நான் இதே மாதிரி நான் ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், இது கூட வந்துட்டு வெங்காயம், கறிவேப்பிலை வந்து போட்டிருக்கேன். ஸோ பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மெத்தடை ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு புதுவிதமான ரெசிபிகள் வேணும்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.